எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்கிறானோ அவனை உலகம் கொண்டாடும். அடுத்தவரை கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு உங்களை உலகம் கொண்டாட என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குங்கள். Become a celebrity, not just a follower. Be a star, don't just be a follower. நட்சத்திரமாக நீங்கள் மின்னுங்கள். This is your world. As I told you, you guys are sitting on a golden time. Each and every second counts. நீங்கள் முடிவெடுங்கள். இந்த ஒரு நிமிடம் என்னவென்று முடிவெடுங்கள். நாளைக்கு உங்கள் ஒரு நிமிடத்திற்கு விலை வைக்கப்படும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்கப்படுகிறது. சில நேரங்கள் இது இலவசமாக விலை வைக்கப்படுகிறது. நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் பணம், பொருள், அந்தஸ்து, சமூகம் எல்லாம் இருக்குது. உங்கள் நிமிடத்திற்கு நீங்கள் விளைவிக்கிறீர்களா, மற்றவர்கள் விளைவிக்கட்டுமா? நீங்கள் முடிவு செய்யுங்கள். நம்மளால இது செய்ய முடியுமா, செய்ய முடியாது, டோன்ட் கேர் அபவுட் இட். அடுத்தவனால் செய்ய முடியும் என்றால் என்னாலும் செய்ய முடியும். அடுத்தவனால் செய்ய முடியாதென்றால் அப்போதும் என்னால் செய்ய முடியும். அவ்வளவுதான். அடுத்தவனால் செய்ய முடிந்தாலும் செய்ய முடியும், செய்ய முடியாவிட்டாலும் செய்ய முடியும். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் யூனிக். நீங்கள் இன்னொரு மாதிரியானவர் அல்ல, நீங்கள் தனித்திறன் பெற்றவர். உங்கள் தனித்திறன் வழியாக உங்களுடைய சவால்களை சந்திப்பதற்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தேசம் பற்றிய சிந்தனை வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தந்தை விட்ட அவமானம் ஞாபகத்துக்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் ஏழ்மையில் விழுந்து கிடக்கக்கூடிய உங்கள் உறவுகள் ஞாபகத்துக்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் உங்கள் தாயின் கனவு ஞாபகத்திற்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் இந்திய தேசத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற வெறி நம்ம கண் முன்னால் வரட்டும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். Hi 8th standard students, good evening to all. Today we are going to see social, so I'll take your social book page number 115. In last class we seen about the types of resources. So first of all, what is mean by resources, ma? Yes, any object that is useful in making the life of human beings for a comfortable, so that is mean resources. Okay, so now we see the continuation of that part, ma. Why we how to use resources? It's satisfy a need. Okay, so to be developed and used. So நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணணும், அந்த அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு திங்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பி accessible to humans. ஸோ அது வந்து ஹியூமன்ஸுக்கு ஏற்ற மாதிரியானதாகவும் இருக்கணும். have some value, economic or social. ஸோ அந்த ரிசோர்ஸஸ் வந்து எக்கனாமிக் வேல்யூஸாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும், சோஷியல் வேல்யூ இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும். பி சீப், that is developing the resource should not cost too much. ஸோ அது வந்து கண்டிப்பாக சீப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். பட் அது வந்து டெவலப் ஆனாலுமே வந்து கண்டிப்பாக அது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா காஸ்ட் ரொம்ப அதிகமான காஸ்டாவில் தான் இருக்கக்கூடாது. ஷூட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகள், அதாவது நியூ டெக்னாலஜியை வந்து அதுக்கு அந்த நியூ டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரியான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியாகவும் அந்த டெவலப்புக்கு ஏற்ற மாதிரியாகவும் இருக்கணும் அந்த நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா வளங்கள், ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ now we see about a classification of resources. So this is also we seen in last class. Now once again recall. Okay, in general, resources are categorized in 3 broad types: natural, human made and human. Natural means it's occurred in naturally. Okay, human made means it's made by human and then humans. Okay, natural resources can be further classified as zone below. So already we seen in last class. Now we see the natural resources. Okay, naturally occurring materials that support life such as water, air, sunlight, or resources that satisfy a human want such as food, raw material and mineral fuels or natural resources. So already I told natural resources means that occurring naturally. ஸோ அது வந்து நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நம்முடைய லைஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர். ஸோ அது நமக்கு வாட்டர் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, லிவ் பண்ண முடியாது. ஏர், சன்லைட் இது எல்லாமே இல்லை அப்படின்னா நம்மளால் லிவ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் இங்கேருந்து நம்ம கிடைக்குது, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய திங்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோடைய தேவைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபுட்டு, ரா மெட்டீரியல்ஸு, அந்த மினரல் ஃபியூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, நேச்சுரலாக தான் கிடைக்குது. எதுவுமே வந்து ஹியூமன் மேட் கிடையாது இல்லையா. ஸோ அது எல்லாமே நமக்கு நேச்சுரலாக தான் கிடைக்குது. ஸோ தட் ஆல் திங்ஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, so next, classification of natural resources. Natural resources can be classified on the basis of the origin, stage of development and renewability.
So natural resources are classified into basis on the origin. So அந்த origin வந்து எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட், ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த ரினியூவலிட்டி அது எப்படி வந்து ரினியூவல் ஆகுது, ரேபிட்டாக ரினியூவல் ஆகுதா இல்லை சம்டைம்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்குதா அப்படின்றத பேஸ் பண்ணியும் அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we see about the origin. Based on their origins or where they are derived from, resources can be divided into two types, biotic and abiotic. Already you know about that. Biotic means living things, abiotic means non-living things. Okay, so just is this definite meanings. Okay, biotic resources include natural vegetation and forests, wildlife, aquatic ecosystems of both fresh water and salt water. Next, abiotic resources include land utilized for settlement, soil for cultivation, water for survival and minerals. Okay, next, stages of development. Resources can be classified as potential or actual depending on whether they are being developed currently or available for future developments. So resources வந்து potential and actual இதை பேஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது கரண்ட்லி டெவலப் ஆகுறது ஆர் நம் ஃபியூச்சர்ஸில் அது வந்து டெவலப் ஆகிறதுக்கான அவைலபிள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ். These resources are known to exist and have been located but are not being utilized or developed at present. They may be developed and utilized in the futures. Tidal, solar and geothermal energy resources in most part of the world are potential resources waiting to be tapped. ஸோ பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபியூச்சர்ஸில் வந்து என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னா அதை வந்து இந்த டைமில் வந்து டெவலப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? தி மேபி டெவலப்டு அண்ட் யூட்டிலைஸ்டு இன் ஃபியூச்சர்ஸ். மேபி அது வந்து நம்மளுடைய ஃபியூச்சர்ஸில் வந்து டெவலப் ஆகி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ் அப்படின்னா இந்த டைட்டல், சோலார் எனர்ஜி, அந்த ஜியோதெர்மிக்கல் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணனாலும் நம்மளுடைய ஃபியூச்சர்ஸில் வந்து அதை டெவலப் ஆகிட்டு அதை யூஸ் பண்ணுற மாதிரியான. ஸோ ஜியோதெர்மல் எனர்ஜி மீன்ஸ் பவர் obtained using heat from the earth's interior. earth's interiorலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹீட்டை பவருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த இதை வந்து நம்ம கெயின் பண்ணுறது தான் இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி அப்படின்றது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து மேபி நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் டெவலப் ஆகலாம். ஸோ அந்த டைமில் நம்ம டெவலப் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் பார்ட்ஸ் we will see in the next class. Now we see the homework part. Okay. In page number 119, answer the following questions in detail. What are natural resources and how are they classified? This is the homework for you children. Read it clearly and write 2 times in your homework note. Take a snap of it, send it through WhatsApp number. Thank you.